இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டென பேசுட ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்திடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இது எப்படி ஆங்கிலத்துல சொல்வோம்? I am happy. I'm happy. நான் மகிழ்வாக உணர்கிறேன். இது எப்படி சொல்ல வேண்டும்? I feel happy. I feel happy. நான் மகிழ்வாக இருக்க விரும்புகிறேன். இதை எப்படி சொல்வோம்? I want to be happy. I want to be happy. எங்கூட சேர்ந்து எல்லாரும் சொல்லி பாருங்க. I want to be happy. நான் நீ மகிழ்வாக இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறேன். இதை எப்படி சொல்வோம்? எதிர்பார்த்தல். Expect. I expect you to be happy. I expect you to be happy. எங்கூட சேர்ந்து எல்லாரும் மறுபடி சொல்லி பாருங்க. I expect you to be happy. இப்போ உன்னால் மகிழ்வாக இருக்க முடியும். இதை எப்படி சொல்வோம்? You can be happy now. You can be happy now. நீ மகிழ்வாக இருக்க வேண்டும். இதை எப்படி சொல்வோம்? You should be happy. You should be happy. நீ மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிகிறது. How can we say this? You seem happy. You seem happy. அப்படின்னா அவன் மகிழ்வாக இருப்பதாக தெரிகிறது. How can we say this? He seems happy. He seems happy. நீ கவலையாக இருப்பதாக தெரிகிறது. இது எப்படி சொல்லலாம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. Well done. நீங்களும் எங்களோடு வருகிறீர்களா? இது நாங்க 3 வழியில கேட்கலாம். We can ask this in 3 ways. What are they? First one, are you coming with us? Are you coming with us? Second, are you accompanying us? Are you accompanying us? Third one, are you joining us? Are you joining us? எங்கூட சேர்ந்து மீண்டும் கேட்டு பாருங்கள். Are you coming with us? Are you accompanying us? Are you joining us? அவனும் எங்களோடு வருகிறானா? How can we ask this? Is he coming with us? Is he accompanying us? Is he joining us? இப்போ அவளும் அவனோடு வருகிறாளா? இது எப்படி கேட்கலாம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. Well done. அவர் சொன்னது புரிந்ததா? We can ask this in 2 ways. 2 வழியில கேட்கலாம். Have you got his point? Have you got his point? Again, have you got his point? How else we can ask? வேற எப்படி கேட்கலாம்? Have you understood what he said? Have you understood what he said? இப்போ எங்கூட சேர்ந்து எல்லாரும் கேட்டு பாருங்க. வாய் விட்டு சொல்லி பாருங்க. Have you got his point? Have you understood what he said?
நான் சொன்னது புரிந்ததா? இது எப்படி கேட்கலாம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. Wonderful. அவனுக்கு என்னை யார் என்றே தெரியாது. இது எப்படி சொல்வோம்? How can we say this? தெரியாது. He doesn't even know me. He doesn't even know me. He doesn't even know me. எனக்கு அவளை யார் என்றே தெரியாது. இது எப்படி சொல்வோம்? I don't even know her. I don't even know her. எனக்கு அவர்களை யார் என்றே தெரியாது. இது எப்படி கேட்கலாம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. Very good. அது என்ன? What's that? What's that? What is that? அது எங்கே? Where is that? Where is that? அது எப்போது? When is that? When is that? அது எப்படி? How is that? How is that? அது ஏன்? அது எதற்காக? Why is that? Why is that? அது எவ்வளவு? How much is that? How much is that? அது யாருடையது? Whose is that? Whose is that? அது யாருக்காக? இது எப்படி கேட்போம்? For whom is that? For whom is that? இருக்கலாம். இது எப்படி சொல்வோம்? Maybe. Maybe. இருக்கணும். நீங்களே சொல்லி பாருங்க. Well done. Should be. Should be. இருக்கக்கூடும். உங்களுக்கு தெரியும். ட்ரை பண்ணி பாருங்க. Very good. Might be. Might be. இருக்க முடியும். இதுவும் உங்களுக்கு தெரியும். எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. Can be. Can be. இருக்க முடிந்தது. இது எப்படி சொல்வோம்? Could be. Could be. இப்போ நாங்க எல்லாரும் இமேஜின் பண்ணுவோம். டைனிங் டேபிள்ல இருக்கிறோம். அப்போ எல்லா பொருட்களும் எங்களுக்கு கிட்ட இருக்காது. டைனிங் டேபிள்ல ஏதாவது வேணும்னா மற்றவங்கள்ட்ட கேட்க வேணும். அதை எப்படி கேட்கலாம்னு பார்ப்போம். தயவு செய்து உப்பை எனக்கு தருங்க. Please pass me the salt. Please pass me the salt. தயவு செய்து கறியை எனக்கு தருங்கள். Please pass me the curry. பருப்பை தர சொன்னா எப்படி கேட்பீங்க? Please pass me the dal. எனக்கு அந்த ஸ்பூனை தாங்கும். இது எப்படி கேட்பீங்க? Please pass me that spoon. இது போல கேட்டுக்கொள்ளலாம். ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? எனக்காக காத்திரு. இது எப்படி சொல்வோம்? Wait for me. Wait for me. எனக்காக காத்திருப்பாயா? இது எப்படி கேட்கலாம்? Will you wait for me? Will you wait for me? அப்படின்னா எனக்காக காத்திருக்க மாட்டாயா? எப்படி கேட்போம்? உங்களுக்கே தெரியும். ட்ரை பண்ணி பாருங்க. Well done. Won't you wait for me? Won't you wait for me? எனக்காக காத்திருக்க முடியுமா? எப்படி கேட்போம்? இதுவும் உங்களுக்கு தெரிந்ததுதான். எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. Can you wait for me? Can you wait for me? நீ எனக்காக காத்திருக்க வேண்டும். இது எப்படி சொல்வோம்? Well done. You should wait for me. You should wait for me. நான் அவனுக்காக காத்திருக்க வேண்டுமா? எப்படி கேட்போம்? Should I wait for him? Should I wait for him? அப்போ அவன்
அவளுக்காக காத்திருக்க வேண்டுமா? இது எப்படி கேட்கலாம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. மார்வலஸ். இதை விவரித்து கூற முடியுமா? We can ask this in 4 ways. Let's see. Can you explain this? Can you explain this? Can you describe this? Can you describe this? Can you elaborate this? Can you elaborate this? Can you tell this in detail? Can you tell this in detail? எதுக்குன்னு சொல்ல முடியுமா? இது எப்படி கேட்போம்? அதாவது ஏன் என்று. Can you tell me why? Can you tell me why? அப்படின்னா எங்கன்னு சொல்ல முடியுமா? இதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. Very good. Can you tell me where? Can you tell me where? எப்போன்னு சொல்ல முடியுமா? இது எப்படி கேட்போம்? இதுவும் உங்களுக்கு சொல்ல முடியும். எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. Can you tell me when? Can you tell me when? எப்படின்னு சொல்ல முடியுமா? வாங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லி பார்ப்போம். Can you tell me how? Can you tell me how? The last not least, எவ்வளவுன்னு சொல்ல முடியுமா? இது எப்படி கேட்போம்? How can we say this or how can we ask this? Can you tell me how much? Can you tell me how much? Practice makes perfect. அப்போ நீங்கள் ஏற்கனவே வினவப்பட்ட வினாக்களுக்கு கமெண்ட்ல இதுவரை விடையளிக்காவிடின் இப்போ அவ்விடைகளை தயக்கம் ஏதுமின்றி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால், பயனுள்ளதாக இருந்தால் இப்பவே ஒரு லைக் பண்ணுங்க. மற்றவர்களும் பயனடைய இதை ஷேர் பண்ணுங்க. இதே போல் மேலும் வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.